கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் 24வது நாளில் கொண்டு வந்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. அருமையான ப்ரேயர் டைம் குடும்பத்தாருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த பகுதிகளில் இருந்தாலும், எந்த தேசத்தில் தமிழ் மக்கள் இருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரை தொடுவாராக. தமிழ் லாங்குவேஜ் தெரிந்த யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாரும் சாதாரண நபர் இல்லை என்பதை நீங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கரங்களை பிடித்து வசனத்தின் ஆழத்திற்கும், ஜபத்தின் ஆழத்திற்கும், அபிஷேகத்தின் ஆழத்திற்கும் உங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் இன்னும் துதிக்க துதிக்க நீங்கள் ஆழத்திற்கு செல்வீங்க. உங்களுடைய துதியினுடைய வல்லமை பயங்கரமாக இறங்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் போகிறீங்க. நீங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சமூகத்தில் இறங்கி வருகிறார். அதனால்தான் துதி வல்லமையானது. ஏனென்றால் துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வருகிறார். நம்ம துதிக்கும் பொழுது இறங்குகிறார். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு வல்லமையான தேவனுடைய மனிதனை கர்த்தர் எழுப்பி பயன்படுத்தி கொண்டிருந்தார். அந்த மனிதனுடைய கூட்டத்தில் ஒரு சகோதரன் வந்திருந்தார். அந்த சகோதரன் திடீர்னு அசுத்த ஆவியில் அலக்களித்து அலற தொடங்கினார். தேவ பிரசன்னம் அந்த மீட்டிங் ஹால் ஃபுல்லாக நிரப்ப தொடங்கினது. அந்த ஆடிட்டோரியத்தில் உள்ள எல்லாருமே இந்த சகோதரன் அலக்களிக்கிறத பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த தேவ மனிதன் அந்த பிசாசை விரட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது அந்த பிசாசு கத்தி அலக்களித்து சொன்னது என்ன தெரியுமா? இவன் ரொம்ப துதிக்கிறான், இவனுடைய துதி பாதாளத்தை அதிர பண்ணுகிறது, அதனால தான் இவனை துதிக்க விடாம சில பாவங்களில் கட்டி வைத்தோம். என்ன மிஞ்சி என் கண்ட்ரோலை மிஞ்சி இந்த ஜபத்துக்குள்ள வந்துட்டான். தேவ ஜனங்களே, சில நேரம் உங்க வாழ்க்கையில் உள்ள துதி பயங்கரமான அபிஷேகம் நிறைஞ்சதாக இருக்கும். சிலர் மேல உள்ள அழைப்பே அப்படிதான் இருக்கும். சிலர் பாருங்க தாவீதை போல துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலர் தானியேலை மாதிரி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பேருடைய அனாயிண்டிங் அது. அதனால சாத்தானுக்கு தெரியும் எந்த நபர் துதிச்சா அலங்க அசையும் தெரியும். தேவ பிள்ளையை நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும், நீ துதிக்க ஆரம்பிக்கணும். ஏன் தெரியுமா? சத்ரு அந்த மனிதன் மூலமாக சொன்னா அந்த மனிதனை கட்டி வைத்தான். ஏன்னா அவன் துதிக்கும் பொழுது பாதாளம் நடுங்குது. இது ஒரு பொய் அல்ல, இது நடந்த சம்பவம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துதித்தால் பாதாளம் நடுங்குது, நீ துதித்தால் அந்தகாரம் நடுங்கும். தேவ பிள்ளையே, என் கண்ணால பார்த்துருக்கிறேன். ஆராதனை நடத்துகிற இடங்கள்ல ஆராதனை நடத்தும் பொழுது பிசாசுகள் உள்ள இருக்க முடியாம அலறிக்கொண்டு வெளியே வரும். பில்லி சுனிய கட்டுகள் அலறிக்கொண்டு ஓடும். இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. பவுல் சொல்லுகிறார், நாங்க சொல்லுகிற எதுவுமே நயவசனிப்போ கட்டுக்கதையோ கிடையாது. தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக, கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையை காட்டுகிறதற்காக தான் பவுலை தேவன் தேர்ந்தெடுத்தாரு. இன்னைக்கு அருமையான பிரேயர் டைம் சேனலோடு கனெக்ட் ஆகி இருக்கிற தேவ பிள்ளையே, உன் மேல ஒரு ஹெவி அபிஷேகம் இறங்க போது. இன்னைக்கு உன் மேல இறங்குற அபிஷேகம் அந்த கல்லை தூக்கி போடும். உன்னை எந்த குழியில போட்டு பூட்டினாலும் அந்த கல்லை கர்த்தர் திறக்க போறாரு. உனக்கு ஒரு மறுபக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது போல ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ உபத்திரவப்பட்டது ஒரு பக்கம் தான், உனக்கு ஒரு மறுபக்கம் இருக்கு. தேவ பிள்ளையே, ஏசப்பாவை சிலுவையில அறைந்தது ஒரு பக்கம் தான், அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது மறுபக்கம். தானியேலை சிங்கக்கவியில போட்டது ஒரு பக்கம், அவனை தேவன் உயர்த்தினது மறுபக்கம். தேவ பிள்ளையே, யோசேப்பு குழியில உளுந்தான் மட்டும் வேதம் சொல்லவில்லை. குழியில் கிடந்த யோசேப்பை தூக்கி அரண்மனையில உட்கார வைத்த தெய்வம் அது மறுபக்கம். அப்பா இல்லாம அம்மா இல்லாம அனாதையாக எஸ்தர் மரித்தாள் என்று எழுதவில்லை. எஸ்தருக்கு ஒரு மறுபக்கத்தை கர்த்தர் கொடுத்தாரு, ரூத்துக்கு ஒரு மறுபக்கத்தை கொடுத்தாரு. தாவீது ஆடுமேத்தை மரித்தான் என்று சொல்லவில்லை, தாவீது அரசனாக மாறினான். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு எழுப்புதலின் மறுபக்கம் உண்டு, அபிஷேகத்தின் மறுபக்கம் உண்டு. அபிஷேகம் கிடைக்காம நெடுநாள் கஷ்டப்பட்டாய் அல்லவா? உனக்கு அபிஷேகம் கிடைத்து தேவனுக்காக பிரகாசிக்கிற நாட்கள் உண்டு. நீ நினைத்தது போலவே உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ தாகித்தாய் அல்லவா? நான் அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டும், தேவனுக்காக பயன்பட வேண்டும் நினைத்தாய் அல்லவா? அது மறுபக்கம். அந்த மறுபக்கத்துக்கு நேராக கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். வேதத்துல நெடுநாளாய் ஒரு மனிதன் வேதத்தை ரொம்ப பிரியமாக வாசித்து கொண்டிருந்தான். அவர் தாங்க ஒரு ராணியுடைய மந்திரி. அந்த மந்திரி பாருங்களேன், பிலிப்பால் தொடப்பட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை அனுப்பினாரு. நெடுநாளா அவருக்கு ஒரு வாஞ்ச, வேதத்தை தியானிக்கணும். ஒரு ரதத்துல இருந்து வேதத்தை தியானித்து கொண்டிருந்தாரு. ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொன்னாரு, போ போ போ, என் பிள்ளையோட சேர்ந்துக்கோ, என்
என் பிள்ளை இவ்வளவு நாள் ஒரு பக்கத்தை தான் பார்த்தான், என்னுடைய மறுபக்கத்தை பார்க்கணும், சீக்கிரமா போ பிலிப்பேன்னு சொல்லி பிலிப்பை தூக்கி கொண்டு போனாரு. பிலிப்பு அந்த இடத்துல ஒரு வல்லமையான வெளிப்பாடை வெளியிட்டாரு. தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு பக்கத்தை தான் நீ உன் வாழ்க்கையில பார்த்திருக்க. நீ ஒருவேளை ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனமா உன்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிறாரு. உனக்கு ஒரு மறுபக்கம் வருகிறது. உனக்கு ஒரு அடுத்த தொடக்கத்தை தருகிறாரு. அடுத்த லெவல்ல கொண்டு வராரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆரம்ப நேரத்தில் ஆவியானவர் உங்களை பார்த்து முழங்குகிறார். ஆவியின் வார்த்தை வருகிறது. ஆவியின் சிந்தனையை அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் ஆவியானவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியும். தேவ பிள்ளை, இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் அது நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு நீ இருக்கிற கண்ணீர் நிரந்தரம் கிடையாது. யோசேப்புக்கு கொஞ்ச நாள் பாடு இருந்தது. அவன் சிறைச்சாலை அனுபவத்தை பெற்றான், குழியில் அனுபவத்தை பெற்றான், அவன் போராட்டத்தின் அனுபவத்தை பெற்றான், சிறைச்சாலையின் அனுபவத்தை பெற்றான். இது எல்லாம் அவனுடைய ஒரிஜினாலிட்டிக்கு ஆயத்தம் பண்ண கோர்ஸ். இது எல்லாம் கர்த்தர் அவனை உருவாக்கின பாடசாலை, அவனை உருவாக்கின காலேஜ். ஒரு அருமையான தேவ மனிதன் சொல்லுவாரு, கிறிஸ்தவ வாழ்க்கையில யாருக்குமே ஷார்ட்கட் கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு சின்ன தேவ மனுஷியாக இருந்தாலும், தேவ பிள்ளையாக இருந்தாலும், கிறிஸ்தவ வாழ்க்கையில there is no shortcut. Everybody should be in the college of the Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவருடைய கல்லூரியில் யாராக இருந்தாலும் அந்த கேரக்டர் உருவாகிற வர கர்த்தர் விடவே மாட்டாரு. கேரக்டர் இல்லாதவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு. கனி இல்லாதவனுக்கு தேவனுடைய நன்மை வராது. கர்த்தர் உன் கையில கனி இல்லைன்னு பார்த்தாருன்னா நன்மை வராது தேவ பிள்ளையே. ஏன்னா கனி இல்லாம உனக்கு ஒரு நன்மை வந்துச்சுன்னா, உன் வாழ்க்கையில தேவனுடைய சுபாவம் இல்லாம உனக்கு ஒரு நன்மை வந்துச்சுன்னா, அது உன்னையே அழிக்கும், அது பிறரை அழிக்கும். தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ கனித்தரும் மரமா மாறுகிறதற்கு கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு போகிறாரு. உனக்கு ஒரு அடுத்த பக்கம் வருகிறது. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது போல உன் உபத்திரத்தின் பக்கம் முடிகிறது, உன் வேதனையின் பக்கம் முடிகிறது, சத்ருவினால் நெடுநாள் கட்டப்பட்ட பக்கம் முடிகிறது. உன்னை கர்த்தர் நடத்துகிற ஒரு பக்கம் வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு பக்கம் வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்போடு பேசுறது போல, எழும்பி செல், இந்த இரவு எழும்பி செபி. சில சகோதரர் பெயர்களை சொல்லுவாரு, சில சகோதரியின் பெயர்களை சொல்லுவாரு, சில குறிப்பிட்ட இடத்தை சொல்லுவாரு, சில சொப்பனங்களை காட்டுவாரு, சில தரிசனங்களை காட்டுவாரு. எழும்பி ஜெபிக்க வைப்பாரு. உன் லெவல் மாறுகிறதை ஆவியானவர் சொல்லுகிறார். இத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கேட்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நெக்ஸ்ட் சைடு வருகிறத நான் விசுவாசிக்கிறேன். I believe Lord, I believe in my heart that the next side is coming. எனக்கு ஒரு நெக்ஸ்ட் பக்கம் வருகிறது, எனக்கு ஒரு அடுத்த பக்கம் வருகிறது. என் வாழ்க்கையில எதெல்லாம் பழசானாலும் பிரச்சனை இல்லை, எதெல்லாம் தீந்தாலும் பிரச்சனை இல்லை. என் ஆண்டவர் எனக்கு ஒரு மறுபக்கத்தை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது, ஒனேசிமுன் சொல்லக்கூடிய மனிதன் திருடனாக இருந்தான். அந்த திருடன் எஜமானுடைய வீட்டில் இருந்து தள்ளப்பட்டு சிறைச்சாலையில் வருகிறான். அந்த சிறைச்சாலையில் வந்த உடனே பவுல் அப்போஸ்தலனுடைய சுவிசேஷத்தை கேட்டு அந்த சிறையில் இருந்த பவுல் அப்போஸ்தலனை கண்டு ஆச்சரியப்பட்டு மனம் திரும்புகிறான். ஆண்டவர் அந்த மனிதனை மறுபக்கம் கொடுத்தாரு. அவன் வாழ்க்கை வேற மாதிரி மாறிட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணுக்கும் பிரோஜனம் இல்லைன்னு உலகம் சொல்லலாம், உங்க குடும்பம் சொல்லலாம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். தேவ பிள்ளை, ஆவியானவர் உன்னை தூக்க விரும்புகிறாரு. ஆவியானவர் அவருடைய கைகளில் உன்னை தூக்க விரும்புகிறாரு. ஆவியானவர் அவருடைய கரங்களில் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரு. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு நெக்ஸ்ட் சைடு வருகிறது. உன் வாழ்க்கையின் அடுத்த பக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போறாரு. கர்த்தருடைய துதியின் அபிஷேகம் இன்னைக்கு உன் மேல இறங்க போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் நிரப்ப போகிறாரு. ஒவ்வொரு பேரும் துதிக்கும் பொழுது அவர்கள் இருதயம் ஆவியினால் நிரம்புகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒவ்வொரு பேரும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிறத உணர்வீங்க. எத்தனை பேர் ஆவியானவர் உங்களை நிரப்பணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ள எல்லா கவலைகளையும் பிரச்சனையும் ஒரு ஓரமா வச்சுட்டு கர்த்தரை முழு மனசா துதிங்க. நீங்க துதிக்கும் பொழுது தானா பிரச்சனை வரும், நல்ல போன் கால்ஸ் வரும், நல்ல இன்டர்வியூஸ் வரும், நல்ல இடத்துல இருந்து அழைப்புகள் வரும், நல்ல திருமண அழைப்புகள் வரும். எல்லா காரியம் தானா நடக்கும். ஏன் தெரியுமா? நீங்க முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிறதுனால, ஆராதிக்கிறதுனால, ஆண்டவரை பார்க்கறதுனால மீதி உள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆளுகையில கொண்டு வந்துருவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம்ம யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ.
எத்தனை பேர் சொல்றீங்க தேவ ஜனங்களே, கர்த்தருடைய அக்கினி உங்களை நிரப்பும், அவருடைய ஆவியானவர்களை நிரப்புவார். இது உங்களுடைய காலம். உங்க மேல ஒரு துதியின் அபிஷேகம் இறங்க போகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த ஆராதனை உங்களை எழுப்புதலுக்கு நேராக கொண்டு செல்லும். உங்கள் மறுபக்கத்தை பார்க்க கர்த்தர் உங்க கண்களை திறப்பாரு. எப்படி அந்த எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தாரோ, இன்னைக்கு உங்க கண்களை திறப்பாரு. உங்கள் மறுபக்கத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உயர்த்துவோமா? ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஓ ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் மூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ இது, எழுப்புதலின் நேரமல்லோ இது, என்னுடைய காலமல்லோ. சொல்லுங்க, ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வர, உங்க பிரச்சனை இடிகிற வர, எழுப்புதலை காணுகிற வர ஆராதிப்பேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நான் சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போறதுக்கு பதிலாக ஆராதிக்க போகிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எக்காலம் ஊதுங்க, துதி என்ற எக்காலத்தை ஊத தொடங்குங்கள் தேவ ஜனங்களே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஓ துதி என்ற எக்காலத்தை எடுத்து ஆராதி தேவ ஜனமே. கர்த்தருடைய ஆவியானவரை நிரப்புகிறார். இது எழுப்புதலின் நேரமல்லோ. ஓ ரபாபாபாசியா, இது நம்முடைய காலமல்லோ, காலமல்லோ. ஒருக்கா கூட இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது ஆமென் 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 ஆமென், எழுப்புதலின் நேரமல்லோ. இது நம்முடைய காலமல்லோ. ஒருக்கா கூட இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது என்னுடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது உன்னுடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது உன்னுடைய காலமல்லோ. சொல்லுங்க, இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது என்னுடைய, இது உன்னுடைய காலம் தேவ ஜனமே. இது உன்னுடைய காலம். நீ இருக்கிற நேரம் தான் உன் காலம். நீ வாழுகிற காலம் தான் உன் காலம். இந்த காலத்துல தான் கர்த்தர் உன்னை தொடுவார். இந்த காலத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உருவாகும். இந்த காலத்துல தான் ஆவியானவர் உன்னை நிரப்ப போகிறாரு. இந்த காலத்துல தான் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறாரு. தேவ திட்டம் உன் வாழ்க்கையில வருகிறது. நீ எந்த ஆழத்துல கிடந்தாலும், நீ யோனாவை போல கடலின் ஆழத்துல கிடந்தாலும், அந்த பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் கட்டளையிட போறாரு. அந்த மீனை பார்த்து கட்டளையிட்ட ஆண்டவர், யோனாவை வெளியே கொண்டு வந்து போடுன்னு சொன்ன ஆண்டவர், நீ எந்த ஆழத்தில் இருந்தாலும், நீ கடலின் ஆழத்தில் இருந்தாலும், நீ வியாதியின் ஆழத்தில் இருந்தாலும், கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சிங்கக்கவியில் இருந்து நான் வெளியே வருவேன், யோனாவை போல கடல்ல இருந்து நான் வெளியே வருவேன், மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வருவேன், அந்த கேன்சர்ல இருந்து வெளியே வருவேன், அந்த திருமண தடையிலிருந்து நான் வெளியே வருவேன், அந்த கடல்ல இருந்து நான் வெளியே வருவேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார், பேசுகிறார், பேசுகிறார். எழுதி வை, நீ வெளியே வருவன். ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வருவ. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெளியே வருவ. இது கர்த்தருடைய வார்த்தை, இது அபிஷேக வார்த்தை. இது நடக்கும். உனக்கு வேலை கிடைக்கும், உன் லைஃப் மாறும், உன் மேல அபிஷேகம் இறங்கும், உன் வாழ்க்கை மாறும்னு ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். மகனே, துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பல
பலன் கொண்டு திடமனதாய் இருப்போமே. இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. ஓ பலன் கொண்டு திடமனதாய் இருப்போமே. இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம்ம யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஒருக்கா கூட சொல்லுவோம், இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது உன்னுடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. அந்த மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஓ பிரேயர் டைம் குடும்பத்தாரு, நீங்க எங்க இருந்தாலும் ஒரு வரி பாடுங்களேன். அந்த கவலையை மறந்து அப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாருன்னு விசுவாசிச்சுட்டு ஒரு வரி பாடுங்களேன். தேவ ஜனமே, விசுவாசம் சொல்றது அற்புதம் நடந்த பிறகு பேசுகிறது கிடையாது. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி சந்தோஷப்படுறது தான் விசுவாசம். அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கைத்தட்டி ஆராதிக்கிறது தான் விசுவாசம். சந்தோஷப்படுறது தான் விசுவாசம். எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு விசுவாசம் வந்துட்டு, எனக்கு விசுவாசம் வந்துட்டு, இனி என்னை யாராலையும் தடுக்க முடியாது. எந்த கல்லற கதவு என்ன தடுக்காது, எந்த சிங்க கொகை என்ன தடுக்காது. என் எழுப்புதலை பெறுகிறவர, என் குடும்பத்தில் அந்த எழுப்புதல் வருகிறவர, என் குடும்பம் மாறுகிறவர, ஓ நான் விடப்போவதில்லைன்னு எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு பொருத்தனையா செடிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்த போறாரு. உங்களை தான். எப்படி சிம்சோனுடைய கைகள்ல அந்த எலும்பு தாடையை எடுத்து பெலிஸ்தியரை ஜெயித்தாரோ, கர்த்தர் உங்க கையில பலத்த ஆயுதத்தை தருகிறார். அதுதான் துதியின் ஆயுதம். நீ எதிரியை ஜெயித்துருவ, அந்த போராட்டத்தை ஜெயித்துருவ. ஏன்னா உன் கையில் இருக்கிறது கழுத தாடை எலும்பு அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவரை உயர்த்தும் துதி, அந்த துதியின் ஆயுதம் உன் கையில இருக்கிறவர உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. தேவ ஜனமே, நீ துதிக்க துதிக்க அலங்கங்கள் ஆடும். இது உன்னுடைய காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. ஆமென். சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. அந்த சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இது எழுப்புதலின் நேரம். என் வாழ்க்கையை நெடுநாள் அடைச்சு வச்ச சத்துரு எல்லாம் ஓடுகிற நேரம். மந்திரவாதிகள் ஓடுகிற நேரம். பில்லி சூனியம் ஓடுகிற நேரம். அந்த கடன் ஓடுகிற நேரம். என் சூரியன் உதிக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க? என் சூரியன் உதிக்குது. அஸ்தமித்த நாள் இருந்தது, ஓ சூரியன் மறைந்த நாள் இருந்தது. இப்பொழுதோ சூரியன் உதிக்குது. நீதியின் சூரியன் உங்க வாழ்க்கையில் உதிக்கிறாரு, உதிக்கிறாரு. பெற்றுக்கொள் தேவ ஜனமே. துதியின் அபிஷேகம் இறங்குது. சிலர் எல்லாம் அபிஷேகத்தில் நிரம்புறீங்க. எஸ்தரை போல சிலர் ஆண்டு அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜாத்தியாக, ராஜாத்தியாக. நீ அடுப்பு கரையில இருந்த நாட்கள் முடிகிறது. நீ கிச்சன்ல இருந்த நாள் முடியுது. தேவ ஜனமே, நீ அடுப்பு கறி போல ஓரமா இருந்த நாட்கள் முடியுது. உன்னுடைய ராஜா வருகிறார். உன் திருமண வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். நீ நினைக்கவே இல்லை உனக்கு திருமணம் நடக்கும். கர்த்தர் உன் திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறார். எழுப்புதலின் நேரமல்லோ. ஆமென், 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 ஆமென். உன்னுடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கோ இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கோ இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி, எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம். ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இந்த எக்காலம் ஊதி
துதி என்ற எக்காலத்தை ஊதுகிறமே. கர்த்தருடைய ஆவியானவரோடு சேர்ந்து துதித்துப்பா, துதித்துப்பா. மரித்தது உயிரும், மரித்தது உயிரடையும், மரித்தது உயிரடையும். மரித்த சூழ்நிலை மாறும், உன் பிள்ளைகள் மாறுவார்கள், உன் குடும்பம் மாறும், நீ சாட்சியாய் மாறுவ. உன் வெளிநாட்டு பயணம் ஸ்டார்ட் ஆகும். உன் குடும்பத்தை கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை எடுத்துட்டு போனது போல பல இடங்களுக்கு எடுத்துட்டு போக போறாரு. நீ இந்த இடத்துல ஸ்டாக்னண்டா இருக்க போறது இல்ல. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ. 100 நாள் ஜெபத்துல இருக்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உன் காது கேட்க சொல்லுகிறார். ஒரு எக்காலத்தை போல சொல்லுகிறார். This is your time, this is your time, it's your time, take your time, use your time, use your time. உன் ஜெப நேரத்தை யூஸ் பண்ணு. இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய காலம். இந்த நாட்கள் நீ எழும்புவ. இந்த நாட்கள்ல கர்த்தர் உன்னை எழுப்புவாரு. யாராலையும் தடை பண்ண முடியாது, எந்த மனிதனாலையும் தடை பண்ண முடியாது, எந்த மந்திரவாதியும் உன்னை ஜெயிக்கவே முடியாது. மந்திரவாதிகள் எல்லாம் அரெஸ்ட் ஆகிற அந்த இயேசுவின் நாமம் உன் வாழ்க்கையில மகிமைப்பட போகிறது. இருளின் ஆவிகள் நடுங்குகிற அந்த இயேசுவின் நாமம் உன் வாழ்க்கையில மகிமைப்பட போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உன் குடும்பத்துல மகிமைப்பட போகிறாரு. இனிமே அந்த நிந்தனை இல்ல, அந்த வேதனையில ஒரு வெற்றி, அந்த அவமானத்துல ஒரு வெற்றி. கர்த்தர் உன் தலையை தூக்குகிறார். தலை குனிஞ்சே நடந்தல்லவா, தலை குனிந்தே நடந்தல்லவா, உன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். நான் தரிசனத்துல பார்க்கிறேன். உன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். நியாயத்தப்படு, நியாயத்தப்படு, நியாயத்தப்படு. தேவ ஜனமே நியாயத்தப்படு, நியாயத்தப்படு என்று கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். தேவ ஜனமே, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. அந்த யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரம். இருக்கிற இடத்துல உற்சாகமா பாடு. உன் வியாதி உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உன் கடன் என்ன உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. உன் பயம் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை ஆளுகை செய்யணும். விட்டுக்கொடு தேவச்சனமே, பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டுக்கொடு. அவர் உன்னை கைத்தட்ட சொன்னா கைத்தட்டு, எலும்பி நிக்க சொன்னா எலும்பி நில்லு, முட்டு போட சொன்னா முட்டு போடு, நடக்க சொன்னா நடந்து ஜெபி. ஓ கண்ணீரோடு அழுது ஜெபிக்க சொன்னா அழுது ஜெபி, கைத்தட்டி ஆராதிக்க சொன்னா ஆராதி, குடும்பத்தோடு ஜெபிக்க சொன்னார்னா ஜெபி, ஹெட்செட்டை போட்டு கேட்க சொன்னார்னா கேளு. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை கேளு. ஆவியானவர் தொட்டுகிறார். அந்த வியாதியின் கட்டு உடைகிறது, அந்த பில்லிசூனிய கட்டு உடைகிறது, அந்த இருளின் ஆவிகள் உடைகிறது, அந்த அந்தகார ஆவிகள் எரிகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ஷிஃப்ட் நடக்குது, ஒரு ஷிஃப்ட் நடக்குது. கர்த்தர் உங்க குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. நீங்க ஆர்ப்பரிக்க, துதிக்க துதிக்க. கட்டு உடையுது, நாவின் கட்டு உடைகிறது, அந்நிய பாஷை கட்டு உடைகிறது, எலும்ப முடியாத கட்டு உடையுது. ரீபா ராபா 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 சந்தல ரகதனா அல்பராத ரியாந்தல ரபா சந்தல ரகதனரியா அல்பராத ரகதனரியா அந்தல ரபா. ஆர்ப்பரிப்போம் அலங்கோ இடியும் வரை. அமேன் அமேன் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கனானுக்குள் நுழைவோம். அந்த எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கனானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எழுப்புதலின் இது என்னுடைய, இது எழுப்புதலின் நேரம். இது ஏன் நேரம்? இந்த நாட்கள்ல நான் தான் தானியேல், நான்
நான் தான் தாவீது, நான் தான் எஸ்தர், நான் தான் தெபோரா. என் நாட்கள்ல நான் தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிலிப்பு. உன்னைதான் கர்த்தர் அழைக்கிறார். உன் லெவல் மாறுகிறது, உன் வேகம் எழும்புகிறது. நீ கழுக போல எழும்ப போற, வேகமாக பறப்ப. கர்த்தர் உனக்கு கழுகுகளின் கண்ணை தருகிறார், ஷார்ப்பான பார்வையை தருகிறார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. எழுப்புதல் நாட்கள் வந்துட்டீங்க. கர்த்தருடைய அக்கினி உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. அக்கினி இறங்குது. பெற்றுக்கோள். அருமையான சகோதரனே, கர்த்தர் தொடுகிறார். ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒச்சன் தலையில ஒரு அக்கினி நாவு இறங்குது. நீ அந்நிய பாஷை பேச போகிற. உன் மேல அக்கினி இறங்குது. புதிய அபிஷேகம் இறங்குது. Receive the Holy Spirit. Receive the anointing. Receive the Holy Spirit. In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். உன் மேல் இறங்குகிறார். உன்னை தொடுகிறார். உன் குடும்பத்தை தொடுகிறார். உனக்குள்ள இருக்கிற அசுத்த கிரியைகள் எரிந்து சாம்பலாகுது. உனக்குள்ள பரிசுத்த ஆவி இறங்கி வருகிறார். அக்கினியை போல இறங்குகிறார். சிலர்லாம் கண்ணீர் வடித்து அழுகிறீங்க. சிலர் மேல ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். சிலர் மேல ஆவியானவர் வல்லமையா இருக்கிறார். சிலருக்குள்ள இருக்கிற மந்திர கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிகிறத நான் பார்க்கிறேன். உங்க உள்ளத்துக்குள்ள ஆழமாக கிரியை செய்கிறார். உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா அந்த மைகள், அந்த கட்டுகள், அந்த கைவசங்களை கர்த்தர் முறித்து எறிகிறத நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். வில்லிசோனி ஆவிகள் எரிந்து கொண்டிருக்கு. வில்லிசோனி ஆவிகள் ஓடுகிறது. உன் குடும்பத்தை விட்டு ஓடுறது ஆவியானவர் காட்டுகிறார். சிலர் எல்லாம் ரொம்ப கட்டுகள் இருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமா வில்லிசோனிய கட்டுகள் இருக்கிறது. அந்த கட்டுகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து கொண்டு இருக்கிறாரு. அந்த கட்டுகள் உடைகிறது. இருளின் ஆவிகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எல்லாம் ஆராதிங்க. உங்க மேல அக்கினி இறங்குது. பரிசுத்த ஆவியானவர் அந்த பிசாசின் தந்திரங்களை உடைக்கிறார். அந்த மைகளை உடைக்கிறார். அந்த கைவசத்தை உடைக்கிறார். அந்த முகமாற்றை உடைக்கிறார். உங்க குடும்பத்துக்குள்ள அன்பு இல்ல, கணவர் மனைவிக்குள்ள அன்பு இல்ல, கர்த்தர் விடுதலை தருகிறார். குடும்பமா சபைக்கு போக முடியல, கர்த்தர் கட்ட உடைக்கிறார். பெற்றுக்கோ. இருக்கிற இடத்துல நிக்க முடியாத அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கோள். புதிய காரியம் நடக்குது. உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்கிறாரு. உங்களுக்காக இறங்கி இருக்கிறாரு. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்களை தூக்குகிறார். ஆமென். கல்லார கதவு திறக்கிறது போல, லாசர் வெளியே வந்தது போல நீங்க வெளியே வாரீங்க. அக்கினி உங்களை வெளியே கொண்டு வருது. அபிஷேகம் உங்களை வெளியே கொண்டு வருது. அந்த சிங்க கபில இருந்து சிலர்லாம் வெளியே வாரீங்க. யுத்த களத்துல இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறாரு. சாதாரணமான நபர் அல்ல, யுத்தத்தை ஜெயித்த நபராக, போராட்டத்தை தாண்டின நபராக, தடைகளை உடைத்தவனாக கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறாரு. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களை விடுதலை ஆக்குறதற்கு உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஷிஃப்ட் நடக்க போது, நெக்ஸ்ட் சாப்டர் தொடங்க போது, அடுத்த சைடு உங்க லைஃப்ல உள்ளதை பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையின் அடுத்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். எல்லா தேவ ஜனத்திற்கும் வாழ்க்கையில 3 பகுதி இருந்தது. அதுல ஒன்று பாவ வாழ்க்கை, அது ஒன்று ஆரம்ப நாட்கள், ஆண்டவர் அறியாத நாட்கள், பாவத்தின் நாட்கள், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நாட்கள். ஒருவேளை நீங்க தலைமுறை கிறிஸ்தவனா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு காலம், ஒரு நேரம் உங்களுக்கு வந்திருக்கும். அதுதான் முதல் செக்ஷன். 2வது செக்ஷன் ஆண்டவருக்காக கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற செக்ஷன். 3வது செக்ஷன் கர்த்தர் உங்களை உருவாக்கி பயன்படுத்துகிற செக்ஷன். இன்னைக்கு சிலர்லாம் 3வது செக்ஷன்ல கால் வைக்கிறீங்க. சிலர்லாம் கர்த்தர் பயன்படுத்த போறாரு. சிலர்லாம் 2வது செக்ஷன்ல கால் வச்சுட்டு இருக்கிறீங்க. இனி அந்த பாவம் உங்களை துரத்தி தாக்குனதுல நீங்க அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வர முடியாம தவிச்சிங்கல்ல, அந்த 1வது செக்ஷன் முடியுது. மோசேனுடைய வாழ்க்கையில 40 வருஷம் இருந்தது. முதல் 40 வருஷம் பார்வோனுடைய வீட்டில் செல்வ செழிப்பாக வாழுகிறான். கர்த்தருக்காக எதுவுமே செய்ய முடியல. பாவம் இருந்த இடத்துல வாழ்ந்தான். 2வது 40 வருஷ செக்ஷன் ஆடுகளை மேய்க்கிற அனுபவம். கஷ்டத்தின் பாதை. ஆனால் அந்த பாதையில தான் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டாரு. 3வது 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கக்கூடிய ஒரு தலைவனாக கர்த்தர் மாத்தின செக்ஷன். பேதுருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன், பாவக்கரைகளோடு இருந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன். அந்த முதல் செக்ஷனுக்கு பிறகு 2வது ஒரு கட்டம் வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நடந்த செக்ஷன். அந்த செக்ஷன்ல தான் அவன் பாவத்திலிருந்து வெளியே வந்தான்.
ஆனால் அந்த 2வது செக்ஷனில் ரொம்ப உடைக்கப்பட்டு ஆண்டவரை மறுதலிச்சு ஆண்டவரை சபித்து பின்வாங்கி போனான். ஆனால் 3வது செக்ஷனில் பின்வாங்கின அவனை கர்த்தர் திரும்பியும் தூக்கி 3வது செக்ஷனில் கொண்டு வந்து அந்த 3வது கட்டத்தில் கொண்டு வந்து கர்த்தர் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்தி அவன் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆயிரங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தருடைய ஆவியானவர் அவன் பேசும் பொழுது இறங்கக்கூடிய ஒரு மகிமையை கர்த்தர் அவன் தலையில் கட்டவிழ்த்தாரு, அவன் வாழ்க்கையில் கட்டவிழ்த்தாரு. தெய்வ ஜனமே, எஸ்தருக்கு 3 செக்ஷன் இருந்திருக்கும். அவன் பிறந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மா இறந்திருந்த ஒரு செக்ஷன் இருந்திருக்கும். அது ஒரு தனிமையின் செக்ஷன், அது ஒரு வேதனையின் செக்ஷன். அவன் ஆண்டவர் அறியாமல் இருந்திருக்கலாம். அவன் வளர்ந்து வரும் பொழுது கர்த்தரை அறிகிற ஒரு 2வது செக்ஷன் வந்துச்சு. கர்த்தரை அறிந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா. ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை? வளர்ந்து ஒரு திருமண வயசு வரைக்கும் அப்பா இல்லையே, அம்மா இல்லையே, யாருமே இல்லையே, நான் யார்கிட்ட என் பாரத்தை செலுத்துவேன், யார்கிட்ட நான் என் பாரத்தை சொல்லுவேன்னு வேதனையோடு இருந்த ஒரு 2வது செக்ஷன். கர்த்தர் ஒரு 3வது செக்ஷனை கொடுத்தாரு, 3வது கட்டத்தை கொடுத்தாரு. அது இளவரசியின் செக்ஷன், அது கர்த்தர் ஆசீர்வதித்த செக்ஷன். எத்தனை தேவ பிள்ளைகள் சொல்றீங்க, இன்னைக்கு கர்த்தர் என் செக்ஷனை மாத்துகிறார், இன்னைக்கு கர்த்தர் என்னை ஷிஃப்ட் பண்ணுகிறார். இன்னைக்கு ஷிஃப்ட் பண்றத நான் பிசிக்கலா பார்ப்பேன், நான் இயற்கையா பார்ப்பேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தில் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாள்ல என் கண்ணு தெரிகிறபடி கர்த்தர் என்னை உயர்த்துகிறதையும், கர்த்தர் என்னை நடத்துகிறதையும், கர்த்தர் என் கூட பேசுகிறதையும், எனக்கு சொப்பனங்கள் உண்டாகிறதையும், கர்த்தருடைய சத்தம் எனக்குள்ள உண்டாகிறதையும் நான் உணர்ந்து என் லெவல் மாறுகிறதை நான் அறிந்து கொள்வேன் என்று ஆவியானவர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, எத்தனை பேர் உங்களை விட்டு கொடுக்குறீங்க? கர்த்தருடைய நடத்துதலுக்கு எத்தனை பேர் விட்டு கொடுக்கீங்க? கர்த்தருடைய ஆவியானவருக்கு எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்க? கர்த்தருடைய நாம மகிமைப்பட உங்க வாழ்க்கை எத்தனை பேர் விட்டு கொடுப்பீங்க? உங்க வியாதி தடுக்க முடியாது, உங்க கடன் தடுக்க முடியாது, உங்க வீடு இல்லாமல் தடுக்க முடியாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களை தடை பண்ண முடியாது. நீங்க ஆண்டவருக்காக நிற்கிறதுக்கு யாரும் உங்களை தடை பண்ண முடியாது. கர்த்தருக்காக நீங்க நின்னீங்கன்னா உங்க வீடை பொறுப்பெடுப்பாரு, உங்க கடனை மாத்துவாரு, உங்க போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவாரு. அவர் எல்லாமே பார்த்துக்கிடுவாரு. ஒவ்வொருவரையும் பாஸ்டரா மாறுகிறதுக்கு நான் சொல்லல தெய்வ பிள்ளையே, ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியா மாறணும் நான் கம்பல் பண்ணல. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை என்ன சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறார்னு விட்டு கொடுங்க. கர்த்தருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு 3வது செக்ஷனை தருவார். அந்த 3வது செக்ஷன் ஒருவேளை எஸ்தரை போல கவர்மெண்டில் ஒரு வேலையாக இருக்கலாம், ஒருவேளை தேவனுக்காக ஒரு ஊழியமாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். உங்கள் வறண்ட நிலைமையை மாற்றி உங்கள் ஆண்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் தரும்போது நீங்கள் தான் அநேக ஏழைகளை போஷிக்க போகிறீங்க. எத்தனையோ நாள் ஏழ்மையில் இருந்தீங்கல்ல, உங்களுக்கு அந்த ஏழ்மையின் வேதனை தெரியும். நான் ஜெபிக்கிறேன், ஒரு ஊழியக்காரனை நான் ஆசீர்வதிக்கிறேன். இங்கே இருக்கிற சிலரை விலை உயர்ந்த பிஸ்னஸில் கர்த்தர் தூக்கி வைப்பாரு. ஆனால் ஒரு நாள் கூட நீ ஏழைக்கு உதவி செய்யாம நீ தூங்கக்கூடாது. அப்படி ஒரு பொருத்தனை எடுப்பணும். ஏதோ ஒரு ஏழைக்கு ஒரு நேரம் ஆகாரமாவது கொடுப்பேன். என் வருமானத்தில் ஒரு சின்ன காசை ஏதோ திக்கற்ற பிள்ளைக்கு, ஏதோ ஏழைக்கு நான் கொடுப்பேன்னு நீங்க பொருத்தனையா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பிசினஸ்ல அதிபதியா வைக்கிறாரு. பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை. பிசினஸின் உயர்வு இறங்குது, பிசினஸ்ல உயர்வு இறங்குது. ஏன் தெரியுமா? அநேக ஏழைகள் உனக்கு முன்னாடி வருவாங்க, அநேக ஆதரவற்ற பிள்ளைகள் வருவாங்க. எலும்பு சீயோனே, கர்த்தர் உன்னை தேசங்களுக்கு அனுப்புகிறாரு, கர்த்தர் உன்னை அனாயிண்ட் பண்ணுகிறார். பிசினஸ் உள்ள சிலர் இருக்கிறீங்க, கர்த்தர் பிசினஸின் பாரத்தை உடைக்கிறார், தடைகளை உடைக்கிறார். நீங்க எழும்புவீர்கள், யாராலும் உங்களை தடை பண்ண முடியாது. தேவ ஜனமே, சில தாயார்கள் ஆண்டு காட்டுகிறார். தரப்புல இருந்து ஜெபிக்கிற சில தாயார்களை பார்க்கிறேன். தாயாரே, உங்க ஜெபம் விளையறப்பட்டது, உங்க கண்ணீர் தரையில விழல, கர்த்தரின் கால்களில் விழுது, கர்த்தருடைய பாதத்தில் விழுது. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஆர்மி எல்லாம் சேர்ந்ததுனால தான் தேசம் பாதுகாப்பா இருக்கு, யுத்தம் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தாயார்கள் ஜெபத்தை நிறுத்தினாங்கன்னா யுத்தம் வரும், கொரோனா வரும், போராட்டங்கள் வரும். ஆண்டவர் சொல்றாரு, தாயே நீ ஜெபி. இந்த கடைசி காலத்துல உன் ஜெபம் ரொம்ப தேவை. இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் தள்ளாடுறாங்க. ராபா ஷாகாதா ராபா, அநேக வாலிபர்கள் இடறாங்க. ஆண்டவர் உன்னைத்தான் அழைக்கிறார். தாயாரே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீணாகவில்லை. எங்கள் சாதாரணமான
நபர் அல்ல. தேவ ஜனங்களே, உங்க குடும்பத்தில் ஜெபிக்கிற வயது முதிர்ந்த தாயாரையும் வயது முடிந்தவர்களையும் கனம் பண்ணுவீர்களாக. அவர்கள் ஜெபத்துக்கு மிகுந்த 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 விலை உண்டு. நீ ஒரு பிசினஸ் வச்சதை காட்டிலும் 1 லட்சம் பிசினஸ்னுடைய பவர் அந்த ஜெபத்துக்குள்ள இருக்கு. அதனால நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன், அதனால ஜெபிக்கிற தாயெல்லாம் நான் மதிக்க மாட்டேன்னு சொல்லாத தேவ பிள்ளையே. உன்னுடைய ஒரு பிசினஸ் அவங்க ஜெபத்துக்கு ஈக்குவல் ஆகாது. 1 கோடி பிசினஸ் நீ செஞ்சாலும் உன் தாயாரை போல கண்ணீர் வடிக்க முடியுமா? உன் தாயாரை போல ஜெபிக்க முடியுமா? உன் குடும்பத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நபரை போல உன்னால ஜெபிக்க முடியுமா? அவனை தேவன் ஜெபிக்க வைக்கிறாரு. உன் பிசினஸ் நீ தேவ கிருபையில சேர, ஆனா ஜெபம் சொல்றது அது தேவனே ஜெபிக்க வைக்கிறது. அதனால அது அற்பமா எண்ணாத. சில தாயார்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறத பார்க்கிறேன். தேவ ஜனங்களே, நீங்க போடுற ஒவ்வொரு சொட்டும் அந்த தங்க தட்டுல விழுந்து கொண்டிருக்கிறது. விலையேற பெற்ற அந்த கண்ணீர், விலையேற பெற்ற அந்த ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது என்று ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். அருமையான தாயாரே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க நினைக்கிறத தேவன் திருப்தியா தருவாரு. ரீகாவா சந்தரவா லியாந்தலரவா லேகோரோஸ்யாண்டலரவா. அருமையான தேவ ஜனமே, இந்த 100 நாளில் கர்த்தர் உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணும் பொழுது, கர்த்தர் உன்னை எழுப்பி உன்னை நிப்பாட்டலாம் நினைக்கும் பொழுது, உன்னை கால் ஒன்றி நிப்பாட்டி அவருடைய ஆவியை உனக்கு அளித்து உன்னை பலப்படுத்தி உன்னை உயர்த்தணும்னு நினைக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் எப்படிரா இந்த தேவ பிள்ளையை தடை பண்ணலாம், இந்த ஆசீர்வாதங்களை எப்படி தடை பண்ணலான்னு ஒருத்தன் சிங்கம் போல சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் அந்த அந்தகார பிசாசு. இந்த பிசாசனுடைய தந்திரத்தை குறித்து நம்ம 2 நாளாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, அவன் பல ரீதியில நமக்குள்ள வருகிறான், அவன் எப்படிலாம் நமக்குள்ள ஒரு லைன் போட்டு உள்ள வருகிறான் என்று 3 செக்ஷன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. தேவ ஜனமே, எப்பேற்பட்ட பாவத்தில் கடந்தாலும் சரி, கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பாவத்தையும் ஒரு 3 செக்ஷன் கீழே கொண்டு வராரு. அந்த 3 செக்ஷனையும் தேவ பிள்ளைகள் புரிஞ்சிங்கன்னா, இந்த 3 விதத்தில் தான் ஏதோ ஒரு பாவத்தை வேற ஒரு பெயரில், ஏதோ ஒரு பெயரை சொல்லி ஒரு பாவத்தில் தான் அந்த சாத்தான் அவங்கள்ட்ட வந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் எத்தனை விதத்தில் அவன் உங்கள்கிட்ட வந்தாலும் நீங்கள் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் என்கிட்ட அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சாத்தானுக்கு பிடித்தமான விஷயங்கள் எதுவுமே ஆண்டவராக இயேசுட்ட இல்லை. ஏன்னா அவருக்குள்ள சத்தியம் நிரம்பி இருந்தது. அவரே சத்தியமானவர். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்க சத்தியத்தினால நிரப்பப்படும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு பிசாசு ஒரு சரீரத்தை விட்டு, இல்லை ஒரு குடும்பத்தை விட்டு, ஒரு மனிதனுடைய அழைப்பை விட்டு, ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை விட்டு அவன் வெளியே போகும் பொழுது அவன் திரும்பி வருவானா. அந்த அசுத்தாவி திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த தேவ பிள்ளையினுடைய இருதயத்தில் வசனம் இல்லாமல் இருக்கும் என்றால், நீங்க உலக விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய வசனத்தை கீழே போட்டு டீத்ரோன் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைக்கு விலை கொடுக்காமல் இருக்கும் பொழுது, சத்துரு தண்ணிலும் பெரிய 7 பிசாசுகளை கொண்டு வந்து அந்த மனிதனுக்குள் புகுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அந்த மனிதனுடைய பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே உங்க இருதயம் எம்டியா இருந்ததுனால தான். உங்க இருதயம் வெறுமையா இருக்கக்கூடாது. அநேக நேரம் நம்ம இருதயம் கவலையினால் நிரம்புகிறது, சோர்வினால் நிரம்புகிறது, கோபத்தினால் நிரம்புகிறது, அசுத்தத்தினால் நிரம்புகிறது, பயத்தினால் நிரம்புகிறது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் வார்த்தையினால் நிரம்பக்கூடாது? ஏன் விசுவாசத்தினால் நிரம்பக்கூடாது? ஏன் அபிஷேகத்தினால் நிரம்பக்கூடாது? ஏன் ஆவியானோருடைய வல்லமையினால் நிரம்பக்கூடாது? ஏன் ஆவியானோர் தங்கும் ஒரு ஆலயமா மாறக்கூடாது? ஏன் சத்ருதான் பயம் காட்ட வேண்டுமா? வியாதி தான் தங்க வேண்டுமா? அது வியாதி தங்கும் கூடாரமா? அது கர்த்தருடைய ஆவி தங்கும் கூடாரம் தான் உங்களுடைய சரீரம். அதுல மகிமையின் ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு சத்துருடைய தந்திரமே உங்களுடைய மனக்கண்ணை அடைக்கணும், உங்க சத்தியத்தை திருடணும், சத்தியம் என்ற பட்டயத்தை உருவணும். ஏன்னா சத்தியம் என்ற பட்டயம் உங்க கையில இருக்கிற வரைக்கும் அவன் உங்க கிட்ட வந்து ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்க மாறி வெட்டுவீங்க. ஆமே, நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்துருப்போம், ஏசப்பா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சாத்தானா மாறி மாறி வெட்டினாரு, வசனத்தை வைத்தவனை விரட்டினாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சில வார்த்தைகளை உங்களுக்கு தருகிறார், சில சாவிகளை உங்களுக்கு தருகிறார். இதையெல்லாம் கையில்
கையில பிடித்து இந்த சாவிகளை பத்திரமாக வைத்து ஏற்ற நேரத்தில் உபயோகப்படுத்துகிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு 100% விடுதலை உண்டு. தேவ ஜனமே, இந்த 100 நாள் ஜெபத்தில் சத்துருனுடைய தந்திரங்களை கண்டுபிடிக்கணும். அவன் எப்படி கிரியை செய்கிறான் ஆவியானவர் உங்களுக்கு காட்டி தருவாரு. அவன் போட்டிருக்கிற ட்ரைஸ் லைனை கண்டுபிடிக்கணும். உங்க வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிற அந்த த்ரெட் லைன், எந்த லூப் ஹோல் இருக்குது, என் வாழ்க்கையில எந்த சைடுல இருந்தா உள்ள இறங்குறான் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதை அடைச்சிடலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அதை அடைக்க உதவி செய்வாரு. அப்ப அந்த நெடுநாள் யுத்தம் முடிவுக்கு வரும். சத்துரு நுழைகிற 3 கதவுகளை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காட்டி தருவாராக. நம்ம வேத வசனத்தை பார்க்கும் பொழுது 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும். தேவ பிள்ளைகளே, 3 விஷயங்கள் ஆண்டு சொல்லுகிறார். இந்த உலகத்தினுடைய எந்த பாவத்தை எடுத்தாலும் இந்த 3 பாவத்தின் கேட்டகரிக்கு கீழே தான் தேவ ஜனமே வரும். எத்தனை விதமான பாவமா இருந்தாலும் சரி, குடிபோதை எப்படிப்பட்ட பாவத்தின் கீழே வரும்? அது மாம்சத்தின் இச்சை. செல்வ பெருக்குல பெருமையா பேசுகிறவங்க, பலவிதமான கௌரவங்களை பிடித்தவர்கள் எது கீழே வருவாங்கன்னா ஜீவனத்தின் பெருமை என்ற அந்த லிஸ்டுக்கு கீழே வருவாங்க. மாம்சத்தின் இச்சை, நல்லா சாப்பிடணும், ஊரெல்லாம் சுத்தணும், மாம்சத்தை பேணணும், மாம்சத்தை அலங்கரிக்கணும். எப்போ பார்த்தாலும் மாம்சத்துக்கு ஏதுவான எல்லா விஷயங்களையும் தலையிட்டு உல்லாசங்களில் தலையிட்டு கொண்டு இருக்கிறவங்க தான் மாம்ச இச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த லிஸ்டு கீழே வராங்க. அநேகர் இன்னைக்கு தங்களுடைய கண்களை கரையாக்கி கொண்டிருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இந்த கண்ணினுடைய வெளிச்சம் மங்கி போகக்கூடாது. அதுதான் உங்க சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கண் இன்னைக்கு தவறு செய்கிறது. பலவிதமான இச்சையான காரியங்களையும் போஸ்டர்களையும் வீடியோஸ்களையும் இந்த கண் மூலமாக சத்துரு பார்க்க வைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இது கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சை பிறருடைய வஸ்திரங்கள், பிறருடைய வீடு, பிறருடைய நிலம், பிறருடைய குடும்பம் எல்லாத்தையும் பார்த்து இச்சிக்க வைக்கிறது. தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் உள்ள எந்த பாவமானாலும் இந்த 3 லிஸ்ட் கீழே தான் வரும். ஆதியிலிருந்துனாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிட்டையும் சரி, ஆதாமிட்டையும் சரி, 2வது ஆதாமாகிய இயேசு கிட்டையும் சரி, சத்ருவானவன் உபயோகப்படுத்தின ஆயுதம் இந்த 3 ஆயுதம் தான். வேதத்தில் உள்ள எந்த பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளுங்கள், விழுந்து போன தேவ ஜனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சத்துரு யூஸ் பண்ணது இந்த 3 ஆயுதம் தான். இந்த 3 ஆயுதத்தையும் ஜெயிக்க தான் கர்த்தர் உன் மேல இறங்குகிறார். ஆவியினால் நிரப்புகிறார், வார்த்தையினால் நிரப்புகிறார். உன்னுடைய இருதயத்தில் வார்த்தை நிரப்பப்படும் என்றால் நீ ஈஸியாக ஜெயித்து விடுவாய் தேவ பிள்ளையே. இதுதான் சாத்தான் உள்ள வருகிற நுழைவாயல். திஸ் இஸ் தி என்ட்ரி கேட். இந்த கேட்டை நீ பூட்டிட்டனா, இந்த என்ட்ரன்ஸை நீ பூட்டிட்டனா, சத்துரு உனக்குள்ள வர முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். இன்னைக்கு பிசாசு எதிர்த்து நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா முதலாவது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கணும். அப்பதான் நீங்க அவனை எதிர்க்க முடியும். நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு பிசாசை எப்படி விரட்ட முடியும் தேவ ஜனமே? இன்னைக்கு அநேகர் இதை அறியாமல் இருக்கிறாங்க. அநேக பிசாசுகளை விரட்ட போறாங்க. ஆனா தாங்களே சில விதமான பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. தேவ பிள்ளைய, ஒரு ஆகாரம் கெட்டு போயிட்டுனா அதில் உள்ள கிருமிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா கெட்டு போன அந்த பீசஸை எடுத்து, கெட்டு போன உணவுனுடைய ஒரு பாகத்தை எடுத்து ஒரு லென்ஸு கீழே, ஒரு மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே கொண்டு வரும் பொழுது அதுல உள்ள கிருமிகளை நீங்க பார்க்க முடியும். எத்தனையோ யூடியூப் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற கிருமிகளை நீங்க பார்க்க முடியும். தேவ ஜனமே, சில நேரம் உங்க கண்ணுக்கு தெரியாது சத்துரு எப்படி உங்களை வஞ்சிக்கிறான்னு. அநேகர் இன்னைக்கு சத்துரு விரட்டணும்னு போறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு, உங்க வாழ்க்கையில பாவங்களும் போராட்டங்களும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க விரட்டணும்னு போறீங்க. இது ஆபத்தான ஊழியம், இது ஆபத்தான காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ள கவனமாக உன்னை ஆயத்தப்படுத்திட்டு போகணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவர் தான் நம்ம குறைகளை சுட்டி காட்ட முடியும். தேவ பிள்ளையே, ஒரு மைக்ரோஸ்கோப்பால நுண்ணுயிரை கண்டுபிடிக்க முடியும்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் என்ற மைக்ரோஸ்கோப் மூலமாக உன்னையே நீ ஆராய்ந்து பார். உன் மனசாட்சியை சொல்லட்டும், ஆவியானவர் சாட்சி சொல்லட்டும். அதுக்கு பிறகுதான் நம்ம பிசாசை விரட்ட எழும்ப வேண்டும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு முதல் செக்ஷன், நமக்குள்ள கிரியை செய்கிற அந்தகாரங்கள், நமக்குள்ள நுழைகிற அந்தகாரங்களுக்கு நம்ம இடம் கொடாமல் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். இதுல கர்த்தர் உங்களை ஜெயம் எடுக்க வைப்பாராக. இதற்கு பிறகு கர்த்தர் உங்களை ஆவியினால் நிரப்பி, வார்த்தையினால் நிரப்பி பிசாசை விரட்ட வைப்பாரு. இதுக்கு அடுத்த செக்ஷன் தான் தேவனுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு அடுத்த செக்ஷன் தான் பிசாசை விரட்டணும். கர்த்தர் இந்த
செக்ஷன்ஸை கர்த்தர் உங்களுக்கு எளிதாக புரிய வைப்பாராக. இன்னைக்கு அநேகர் தேவ பிள்ளைகள் அநேக பிசாசினால் பிடிபட்டு இருக்கிறாங்க, சாத்தானால் பிடிபட்டு இருக்கிறாங்க. அவங்க தேவனுக்காக பிரகாசித்தவங்க, அவங்க தேவனுக்காக ஓடி ஊழியம் செய்தவங்க. ஆனால் அவங்களுக்கு வியாதிகள், கடன்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், பிள்ளைகள் மறிக்கிறாங்க, ஆக்சிடென்ட்ல மறிக்கிறாங்க, சூசைட் பண்றாங்க, ஊழியக்காரங்களுடைய குடும்பத்தில் மெண்டல் ஆகுறாங்க. ஏன் இது நடக்குது? தேவ பிள்ளை, நீ சண்டே கிளாஸ் நடத்தலாம், விபிஎஸ் நடத்தலாம், நீ ஜாக்கிரதையாயிரு. உன்னை யாரு உன் கூட இருக்கிறவங்க எதிர்த்தாலும் நீ கவலைப்படாத, நீ மாம்சத்தில் எழும்பாத. கர்த்தர் உன்னை உடைத்தாருன்னா உன்னை உருவாக்குறாருன்னு புரிஞ்சு உடைக்கிறவங்களுக்கு நன்றி செலுத்து, உடைக்கிறவங்களை பார்த்து கனம் பண்ணு. ஏன் தெரியுமா? ஒரு நாள் உன்னை உடைச்சவங்க முன்னாடி கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. அன்னைக்கு அவங்க உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கைகள் அடங்கிருங்க. தெய்வ ஜனங்களே, நீங்க எந்த ஊழியம் செஞ்சாலும் சரி, நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். அடுத்த செக்ஷன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிக்கிறது தான் ஆமென் அந்த அருமையான செக்ஷன். அதுக்கு பிறகுதான் நீங்க பிசாசு எதிர்த்து நிற்க முடியும். நீங்க ஒரு ஆள் மேல கசப்பை வைத்துட்டு, உங்க சண்டே கிளாஸ் நடத்துறவங்க மேல ஒரு கசப்பு வச்சுட்டு, யூத் மீட்டிங்ல உங்களை நடத்த வாய்ப்பு கொடுக்காதவங்க மேல ஒரு கசப்பு வச்சுட்டு, நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஆள் உங்களை குறை சொன்னதுனால அந்த ஆள் மேல கசப்பு வச்சுட்டு நீங்க பிசாசை விரட்டலாம் நினைக்கும் பொழுது அந்த பிசாசு உங்களை விரட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா அவனுடைய சாதனை உங்ககிட்ட இருக்குது, அவனுடைய கசப்பு உங்ககிட்ட இருக்குது, அவனுடைய வைராக்கியம் உங்ககிட்ட இருக்கிறது, அவனுடைய கோபம் உங்ககிட்ட இருக்கிறது. அதனால தான் ஆண்டு சொல்லுகிறாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவச்சனமே, அருமையான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துகிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 விதத்துல தான் சத்துருவானவன் அவன் ஆதாமையை விழ வைத்தது. ஆதியாகமம் 3:5-6 பாருங்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனிகளை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். தேவ பிள்ளை, 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று சாத்தான் பொய் சொன்னது. தெய்வ பிள்ளையே, கண்களுக்கு இன்பமா இருந்தது, அது பார்வைக்கு இன்பமா இருக்கிறது. அந்த பார்வைக்கு இன்பமா இருந்தது பாத்தீங்களா? பார்வைக்கு இன்பமா இருக்கிறது தான் கண்களின் இச்சை. ஹல்லேலூயா. புசிப்புக்கு நல்லதா தோன்றது பாத்தீங்களா? அந்த புசித்தால் நல்லா இருக்குமே, இது அனுபவித்தால் நல்லா இருக்குமே சொல்லுகிறது மாம்சத்தின் இச்சை. அவன் கூட ஒரு பொய்யை சொல்லுகிறான், இதை சாப்பிடும் பொழுது நீ தேவர்களை போல ஆவ. தேவ ஜனமே, நீ புரியணும், அதை சாப்பிட்ட போது அவங்க நிர்வாணியா மாறினார்கள். ஹல்லேலூயா. சத்துரு சில பொய்களை அனுப்பினான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பொய்யை சொல்லுகிறவன், அவன் பொய்களின் பிதா. அவன் சொல்லுகிறத நம்பாத. அவன் சிற்றின்பங்களை கொடுப்பான், சில டெம்பரரியான இன்பங்களை கொடுத்து பெருமனண்டான ஆசீர்வாதத்தை இழக்க வைப்பான். அப்படிதான் ஆதாமுக்கு செஞ்சான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு சில சின்ன வருமானத்தை கொடுத்து உன் பெரிய வருமானத்தை எடுத்துருவான். சில சின்ன சிற்றின்பங்களை கொடுத்து பெரிய பேரின்பத்தை எடுப்பான். தேவ ஜனமே, கண்களின் நிச்சயை தூண்டுனா, மாம்சத்தின் நிச்சயை தூண்டுனா, ஓ ஜீவனத்தின் பெருமை, நீ தேவர்களை போல மாறுவ, ஓ ஆண்டவரை போல நீ மாறிடுவேன்னு அவன் அப்படியே போய் சொன்னான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இவன் தேவனை போல மாறணும்னு சொல்லி வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவன். இவனுக்கு நல்லா தெரியும், நம்ம எங்க இருந்து விழுந்தோமோ அதே போல இந்த மனுஷனையை விழ வைக்கணும், இந்த மனுஷனையை விழ வைக்கணும்னு சொல்லி தேவனை போல மாறுவ, தேவர்களை போல மாறிடுவேன் ஒரு பொய்யை சொல்லுகிறான். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. பிசாசை காட்டிலும் ஆபத்தானது என்ன தெரியுமா? பாவம் தான். ஏன்னா பிசாசு ஒரு அருமையான தூதனா இருந்தான். அந்த பிசாசு வந்து தேவனுடைய மகிமையான தூதனா இருக்கும் பொழுது அவனை தாக்குனது ஒரு பிசாசு கிடையாது, அவனை தாக்குனது ஒரு பாவம். பாவம் பயங்கரமானது. பிசாசையே கீழே உள்ள வச்சது பாவம். தேவ ஜனமே, நீ பாவத்திற்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்னைக்கு உன்னை பிசாசு அட்டாக் பண்ணுது நினைக்காத. பிசாசை காட்டிலும் பவர் கூடுனது தான் பாவம். நீ பாவம் செஞ்சாதான் பிசாசு உன் கிட்ட வரானா. நீ பரிசுத்தமா வாழ்ந்த பரிசுத்த ஆவியானவர் உன் கிட்ட வர ஆரம்பிப்பாரு. நீ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆவியானவர் உன் கூடவே இருப்பாரு. நம்ம பரிசுத்தமா வாழ்றதை காட்டிலும் ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிறது தான் பரிசுத்தமாகிறது. அந்த ஆண்டவருடைய ரத்தம் உன்னை கழுவ நீ ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய ஆவியானவருக்கு நீ கேட்க ஆரம்பித்தனா ஆண்டவர் உன்னை சுத்தமாக மாத்துவாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதே சத்துரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்கிறான். லூக்கா 4
3வது வசனம் சொல்லுகிறது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாகும்படி செய்யும். தேவ ஜனமே, பசியாக இருக்கும் பொழுது ஒரு மாம்ச இச்சையை தூண்டுகிறான். 40 நாள் பசியாக இருக்கும் பொழுது அவன் சாப்பிடுகிறதுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். மாம்சத்துக்கு ஒரு சுகத்தை கொடுக்கலாம் நினைக்கிறான். இதுதாங்க மாம்சத்தின் இச்சை. அடுத்ததாக பாருங்க, அந்த 2வது இச்சை என்னது? கண்களின் இச்சை. அவன் பாருங்க, உயர்ந்த மலையில கொண்டு போயிட்டு உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்தான் என்று லூக்கா 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் கண்களின் இச்சை. இது உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் காட்டுவான். ஐயோ, அவன் வீட்டில் அது இருக்குது, அவங்க வீட்டில் இது இருக்குது, என் பாஸ்டர் கூட கார் வாங்கிட்டாரு, என் பாஸ்டர் இதை வாங்கிட்டாரு, என் கூட உள்ள விசுவாசி கார் வாங்கிட்டானே, என் கூட உள்ள விசுவாசிக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிட்டேன்னு உங்களுக்குள்ள வெப்ராளத்தை கொண்டு வருவான். ஏன்னா உங்களுக்குள்ள வசனம் இல்லாததுனால காணக்கூடிய உலக பொருள் மேல இன்பமும் ஆசையும் உண்டாக்கி அவன் கண்களின் நிச்சய தருவான். நீங்க அதுல விழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள வசனம் இருக்காது. நீங்க உலகத்தை தேடி தேடி போவீங்க. ஒரு பைக் வாங்குவீங்க, அந்த பைக் பத்தலன்னு ஒரு கார் வாங்குவீங்க. இப்ப கார் வாங்கின நீங்க பல லட்ச ரூபா கார் வாங்குவீங்க. பல லட்ச ரூபா கார் வாங்கினது போதாதுன்னு சொல்லி இன்னொரு கார் வாங்குவீங்க. தேவ பிள்ளை, வசனம் சொல்லுகிறது, ஆசையானது அலைந்து திரியும். ஆசையானது அலைந்து திரிகிறதை காட்டிலும் கண் கண்டது நலம்னு சொல்லுகிறாரு. வாண்ட இருக்கிற அந்த சின்ன கார் நல்லது, வாண்ட இருக்கிற அந்த சின்ன பைக் நல்லது, வாண்ட இருக்கிற அந்த சின்ன சைக்கிள் நல்லது. ஏன்னா கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார்னா அது உனக்கு வேதனையை கூட்டாது. ஆனா நீனே உனக்கு ஒன்று தேடணும்னு நினைச்சனா அது இச்சையிலே போய் மாட்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இச்சைகளிலும் மாட்டாம, மாம்சத்தின் இச்சையில மாட்டாம, கண்களின் இச்சையில் மாட்டாம தன்னை காத்து கொண்டார். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, லூக்கா 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறது, அவன் எருசலேமின் ஆலயத்தின் உப்பரிக்கையில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ஆண்டவராக இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நீர் கீழே குதியும். ஏன்னா நீர் கீழே குதிக்கும் பொழுது அநேகர் உண்மை காப்பாற்ற வருவாங்க, உங்க கால் உடையாது. அதை கண்டு அநேகர் என்ன செய்வாங்க, நீர் பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க, நீர் ஃபேமஸ் ஆயிருவீரு. ஒரு நேரத்தில் அவருடைய சகோதரர்கள் சொன்னாங்க, பிரபலமாகிறவன் இப்படி ஒளிஞ்சிருக்க மாட்டான், பிரபலமாகிறவன் மறைஞ்சு மறைஞ்சு செய்ய மாட்டான். ஆண்டு சொன்னாரு, நான் பிரபலமாகிறதுக்கு வரல, கர்த்தருடைய அழைப்பை நிறைவேற்ற வந்தேன். பிசாசு ஜீவனத்தின் பெருமையை தான் பிரபலம் என்ற பெயர்ல தருகிறான். தேவ ஜனமே, இந்த எல்லா விஷயத்தையும் காட்டிட்டு சொன்னான். அவன் அந்த 2வது பரீட்சையில பாருங்க, அந்த உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யங்களையும் காமிச்சிட்டு சொல்றான், மகிமையை காமிச்சிட்டு சொல்றான், உலக ஆசீர்வாதங்களை காண்பித்துட்டு சொல்றான், இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் விரும்பினவனுக்கு கொடுப்பேன், நீ என்ன வணங்கினா உனக்கும் தாரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை பணக்காரனா மாத்துறேன், ஜீவனத்தின் பெருமையை தாரேன்னு சொல்லுகிறான். தேவ பிள்ளையே, ஒவ்வொரு தேவதாசர்களையும் இப்படிப்பட்ட ஆவிகள் தான் தாக்குனது. யோசேப்பை பாருங்க, மாம்சத்தின் இச்சை தாக்க வந்தது. ஓ ராபா சந்தா ராபா. ஓ சிம்சோனை பாருங்கள், கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் தாக்க வந்தது. தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட பிசாசு தான் தாக்குகிறது. லூசிஃபரை தாக்க வந்தது ஜீவனத்தின் பெருமை. ஆண்டவர் அவனை உயர்வா படைச்சாரு, சகல தூதர்களிலும் உன்னதமா படைச்சாரு. ஆனாலும் அவனுக்கு அது பத்தல. அவன் தேவனை போல மாறணும்னு நினைச்சான். தேவ ஜனமே, எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், எத்தனை லட்சமான பாவமா இருந்தாலும் ஆண்டு சொல்லுகிறார், இந்த 3 வாசலை நீ காத்துக்கொள். உன் மாம்சத்தின் இச்சை உன்னில் எழும்பாமல் காத்துக்கொள். உன் கண்களின் இச்சைக்கு உனக்கு இடம் கூடாது, ஜீவனத்தின் பெருமைக்கு நீ இடம் கூடாது. அப்படி உன்னை காத்துக்கொள்வாய் என்றால் பிசாசு உனக்குள் நுழைய முடியாது. இப்படி ஒரு 3 கதவுகள் இருக்குதுன்னு இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். நீ ஆயிரக்கணக்கான பாவங்களில் இருந்து தப்புவிக்க இந்த 3 சிஸ்டத்தை நீ கை கொண்டனா, மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கூடாமல், கண்களின் இச்சைக்கு இடம் கூடாமல், ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கூடாமல் இருந்தனா, கர்த்தர் உனக்கு பிசாசின் கைகளில் இருந்து விடுதலையை தருவாரு. ஆண்டவராகிய இயேசு உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவாரு. ஆனா அதுக்கு பிறகு மெயின்டைன் பண்ணுகிறது உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பாவம் உனக்கிட்ட வரும் பொழுது நீ தான் ஒதுங்கி இருக்கணும். ஒரு சிங்கம் வந்தா வீட்டுக்குள்ள வான்னு சொல்லுவியா தேவ பிள்ளையே? ஒரு பாம்பு வந்தா வீட்டுக்குள்ள வா, என் பெட்ரூம்ல வா, என் கூட படுன்னு சொல்லுவியா தேவ பிள்ளையே? ஒரு தீ பிடிக்குதுன்னு அந்த இடத்துல நீ நிப்பியா தேவ பிள்ளையே? எப்படி விலகி ஓடுகிறியோ? வேதம் சொல்லுகிறது, நீ விலகி ஓடுன்னு சொல்லுகிறது. ஆண்டு சொல்லுகிறார், ஆண்டவர் லோத்துவை பார்த்து சொன்னாரு, இந்த தேசத்தை அழிக்க போகிறேன், இந்த பாவம் நிறைஞ்ச தேசத்தை அழிக்க போகிறேன், அக்னினாலும் கந்தகத்தினாலும் அழிக்க போகிறேன், நீ இந்த சோதனை விட்டு ஓடுன்னு சொன்னாரு. நீ பின்னிட்டு பாராதன்னு சொன்னாரு. இந்த சமபூமி எங்கும் நில்லாதன்னு சொன்னாரு. ஏன்னா இதுவும் இலைப்பாருகிற இடம் இல்லை, நீ
திரும்பி பார்க்காத. திரும்பி பார்த்த உப்பு தூணாவ. ஆமேன். அவருடைய மனைவி திரும்பி பார்த்தா. அதுதான் கண்களின் இச்சை. என் வீடு அழியுதே, எனக்குள்ள ஆஸ்தி அழியுதே, நான் இன்பமா வச்சிருந்தேனே. அவ உப்பு தூணாய் மாறினாள். தேவ ஜனமே, எந்த பாவத்தினாலும் எடுத்துக்க, இந்த 3 கேட்டகரிக்குள்ள தான் வரும், இந்த 3 லிஸ்டுக்குள்ள தான் வரும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை எந்த பாவம் ஜெயித்தாலும் இந்த 3 லிஸ்ட்டை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த பாவங்கள் என்னை ஜெயிக்க கூடாது, இந்த அந்தகார ஆவிகள் என்னை ஜெயிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சமூகத்துல 1 யோவான் 2:16 வச்சு ஜெபம் பண்ணு. கர்த்தர் அந்த பிசாசின் நுழைவாயில்களை கர்த்தருடைய ஆவியானவர் பூட்டுகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிங்க. சத்துரு உங்க வாழ்க்கையில நுழைய கூடாதுனா, பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாதுனா, சில ரகசியங்களை நீங்க படிக்க வேண்டும். ஆவியானவர் இந்த ரகசியங்களை உங்களுக்கு ஏன் தெரியுமா சொல்லி தராரு? 100 நாள் ஜெபத்துல சில ரகசியங்களை நீங்க படிக்க வேண்டும், சில ரகசியங்களை எழுதி எடுக்க வேண்டும், சில தீர்க்க தரிசனங்களை எழுதுகிறது போல சில சத்தியங்களை எழுதணும். அப்பதான் அந்த சத்துரு உங்க வாழ்க்கையில நுழைய மாட்டான். ஏன்னா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு, ஆண்டவர் ஒரு கதவை திறப்பாரு, அவன் திரும்பி அதை அழிக்கிறதுக்கு வருவான். நீங்க ஜெபத்துல நிக்கணும், நீங்க உபவாசத்துல நிக்கணும், நீங்க வேத வசனத்துல தரித்து நிற்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஜெயம் எடுக்க வைப்பார். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டோடைய சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, பிரேயர் டைம் குடும்பத்தாரே, அருமையான தேவச்சனமே, நீங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, நீங்க ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, நீங்க துபாயில் இருந்தாலும் சரி, நீங்க UK USA எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு பேரையும் தொட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். நீங்க வடநாட்டில் இருக்கலாம், நீங்கள் பல தேசங்கள்ல இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கலாம், கிராமங்கள்ல இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் ஒவ்வொரு பேரையும் பார்த்து ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் இருக்கிற வண்ணமாக இருக்க போறதில்ல. சத்தியத்தை அறிகிற நீங்க அடுத்த லெவல் வர போறீங்க. There is going to be a shift. அடுத்த லெவல் ஷிஃப்ட் கர்த்தர் வைக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் growth-ஐ கர்த்தர் கட்டளையிடுகிறாரு. இதுவரை பாத்திராத ஒரு growth. அது பணத்தினால அல்ல, அது உங்க படிப்பினாலேயோ பணத்தினாலேயோ பட்டத்தினாலேயோ உலக பெருமையினாலேயோ எதுனாலேயும் நடக்காது. அது தேவ ஆவியினால் ஒரு ஷிஃப்ட் நடக்குது. அது ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், ஆராதித்த இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியான ஒரு ஷிஃப்ட் வைத்திருக்கிறார், ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார், அடுத்த பாகத்தை திருப்பி கொண்டிருக்கிறார், அடுத்த லெவலுக்குள்ள உங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மிக விரைவில் உங்க கண்கள் காணும் என்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள, தேவ திட்டமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய நாமமே மகிமைப்படுவதாக. எல்லா துதிகன மகிமை அவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தனி ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் நம்ம பிரேயர் மியூசிக் சேனலோடு சேர்ந்து ஜெபிங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். God bless you. ஆமேன்.